இன்றைக்கி அக்டோபர் 1 மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கார்டன் போயிருக்கோம். எவ்வளோ பேர் நோட் பண்ணிங்க, இந்த வருஷம் போனதே நமக்கு தெரியல. கடகடன்னு மந்த்தெல்லாம் ஓடி போயிடுச்சு. இன்னும் 2 மாதத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2025 நோக்கி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கெல்லாம் நான் சீக்கிரமாக ரீப்ளை பண்ணிவிடுவேன். முடிஞ்ச வரை நான் எல்லாருக்கும் ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப நன்றி உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம். எங்களுடைய சர்ச்சோடைய அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் இது. அக்டோபர் 1 நாங்கள் சர்ச்சுக்கும் போயிட்டு வந்துட்டோம் மார்னிங். சாம் வந்து செடிக்கெல்லாம் கொஞ்சம் உரம் வாங்கிட்டு வராரு அப்போ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் பூக்கிறதுக்காக இருக்கிற அந்த உரத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வந்து போட்டு வச்சுருக்காரு. ரோஸ் வந்து பூத்தா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறோம். நம்ம கார்டனுக்கு வந்து அடிக்கடி போகிறதுக்கு என்ன காரணம்னா, அங்கே போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வந்து வாங்குவோம். ப்ளஸ் வந்து நாங்களும் வீட்டில் வந்து செடிகள் எல்லாமே வச்சுருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அக்காங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செடியெல்லாம் நம்மக்கிட்ட ஆர்டர்லாம் கொடுத்து வாங்குகிறாங்க. உங்களுக்கும் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி செடியெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ பூக்கிறதுக்காக அந்த உரம்லாம் வாங்கிட்டு வந்துட்டார்ல. இப்போ வந்து வேஸ்ட் வாட்டர் பாட்டிலில் ஒரு டிஐஒய் பண்ணலான்ட்டு சாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அந்த வாட்டர் பாட்டில் வச்சு நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ரோஸ் தான் நாங்கள் வந்து வச்சோம். இது எங்கேயாவது சேனலில் வந்து பார்த்தாங்களான்னு தெரில. சாம் சேனலில் தான் பார்த்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அவர் என்னென்னா ரொம்ப நாளாக இந்த வாட்டர் பாட்டிலெலாம் சேர்த்து வச்சுருந்தார். நான் எடுத்து காயிலாங்கடைக்கு போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தேன். போடாதம்மா, நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவர் செஞ்சு முடிச்சுட்டு அந்த செடி வைக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு தொட்டி ஃபீலில் அது அழகாக இருந்துச்சு அந்த பட்ரோஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பேர் எனக்கு தெரில, அதை வச்சு அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த ஷால் வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபா. ஜீசஸ் ஹால் ஸ்வான் நகராம அங்கே வாங்கி ஒரு செம்மையாக இருக்குது ஷால். நான் 2 வாங்கினேன். நான் தச்சது நல்லா இருக்கு. எல்லாத்தையும் கேன் 6 கேன் இருக்குது. இதில் 6 தானே இருக்குது. சவுகார்பேட்டைக்கு போயிட்டு ஆயிலெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்லாம் கிடையாது, ஆன்ட்டி எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, முடியாதவங்க நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதான் சவுகார்பேட்டை போகணும். அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் செக் பண்ணணும். எங்கள் அத்தை வந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த நகராட்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அதனால் அவங்கக்கிட்டே போய் செக்அப் பண்ணிக்கலான்ட்டு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க. அவங்ககிட்ட போயிட்டு சுகர் டெஸ்ட்டும் ப்ரெஷர் டெஸ்ட்டும் எடுக்கணும். இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நானே என் தம்பியெல்லாம் வளர்ந்தே ஏரியாங்க. செடியெல்லாம் வளர்த்தான். இப்போ குரு பெரிய பையன் ஆகிட்டான். அதனால் இது மெயின்டைன் பண்ணுறதில்ல. இந்த செடி நம்மகிட்டே இருக்குல்ல, ரோஸ் பாருங்கள் எவ்வளோ முட்டு விட்டுருக்கு ரோஸு. இது நோட் பண்ணிக்கோங்க. இதான் உங்கள்கிட்ட சீட்டு கொடுத்துருந்தேன். போகலாம் இந்த பார்க்க சொன்னால் இவரு பார்த்து பாருங்க. 123 நார்மலாக வந்துருக்கு. 123.74 தான் நார்மல். சரியா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டை அங்கே வந்து போயிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னஸ் விற்கிற கடைக்கு வந்து போயிருந்தேன். இது வந்து நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து டிஷர்ட்டுக்கெல்லாம் போடுற மாதிரி இன்னஸ் எல்லாம் எங்கே கிடைக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்காக தான் நான் மெயினாக வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இவங்க வச்சுருக்காங்கங்க. நம்ம டிஷர்ட்டுக்கு போடுறதுலேருந்து, கவுனுக்கு போடுறதுலேருந்து, சாரீக்கு வேர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்குது. அதனால் அந்த கடையில் கொஞ்சம் 2 திங்ஸ் மட்டும் நான் எனக்கு வாங்கினேன். அதுக்கு அடுத்தது நம்ம எப்போவுமே ரெகுலராக வந்து சோப் ஆயில் வாங்கணும். பார்த்திங்கன்னா அங்கே வந்துவிட்டோம். நம்ம பிஸ்னஸை பற்றி சொல்லி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஒரு சின்ன பிஸ்னஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக வந்துடுறவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நான் சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளெஸ்ஸிங் பட்டிஸ்ன்ட்டு ஒரு சின்ன சுய தொழில் வந்து பண்ணுறோம். அது என்னென்னா, நீங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருட்கள் வேணும், அதை வாங்கி கொரியர் அனுப்ப உங்களுக்கு ஆள் இல்லைன்னா அந்த பொருட்களெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணுவோம். அதுக்கான வேஜஸ் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து பே பண்ணிடணும். ஓகேவா?
சிம்பிளாக சொல்லணும்னா ஷாப்பிங் அண்ட் ஷிப்பிங் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பொருட்கள் இப்போ ட்ரெஸ்ஸு வேணும், உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணாலும் அதையும் பண்ணுவோம். மெயினாக இந்தியா, அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் நம்ம அக்காங்க எல்லாமே செடி ஆர்டர் பண்ணி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரம்பை இலை எல்லாமே நம்ம வந்து வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். ரீசெண்டாக கூட பெங்களூர், ஓசூருக்கு, அது மாதிரி தாம்பரம் அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செடி வந்து வாங்கி கொடுத்தோம். இல்லைனா நீங்கள் இங்கே வந்து யார்கிட்டையாவது ஏதாவது பொருட்கள் வாங்கணும், அதை வாங்கி கொரியர் பண்ண முடியுமானாலும் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். கொரியர் மூலமாக வெளிநாட்டுக்கு எது எது அனுப்ப முடியுமோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் மூலமாக வாங்கி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். ஓகேவா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மசாலா கூட அரைச்சி கொடுக்குறோங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு அதை நாங்கள் ரெடி பண்ணி காய வச்சு நல்லா சூப்பராக மசாலா அரைச்சி உங்களுக்கு வெளிநாட்டுக்கே பேக்கெட் போட்டு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். இது வந்து இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இது மூலமாக வாங்கிக்கலாம். இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம அன்னதானம் கூட கொடுக்குறோம். சில பேர் பர்த்டே இல்லைனா வெட்டிங் டே இல்லைனா தேங்க்ஸ் கிவிங் அது மாதிரி டைமில் வந்து சாப்பாடு ஃபுட்டு வந்து டொனேஷன் பண்ணாலும் அதையும் வந்து நம்ம வந்து டொனேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்களுடைய அந்த சின்ன ஸ்மால் பிஸ்னஸோடைய அப்டேட். இந்த ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் வந்து இதுக்குள்ளே 140 இருக்குன்னு சொன்னாங்க. 100 ரூபா, 40 ரூபா கிட்டே நமக்கு வந்து லாபம் வருது. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, ரேட்டு கொஞ்சம் மறந்துருப்பேன். அதுக்கடுத்தது இந்த கடைக்கு வந்து நான் போயிருந்தேன். ஒரு தங்கச்சிக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கம்மல் செயின் செட்டு வாங்கணுன்ட்டு போயிருந்தேன். இது வந்து நான் ரெகுலராக போகிற கடை தான். சவுகார்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா சில டைம் ரஷ்ஷாக இருக்கும், சில டைம் வந்து ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கும். மழை காலம்லாம் ரொம்ப கஷ்டம்தான். அங்கே போய் ஷாப்பிங் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது பொருட்கள் வேணுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பொருட்களும் வாங்கி தரோம். அப்புறமா காஃபி தூள் வாங்க வந்திருக்கோங்க. அங்கே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு ஒரு காஃபி தூள் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க ஃபில்டர் காப்பி வந்து குடித்தா தான் ரொம்ப நல்லது சொல்கிறாங்க, ஆரோக்கியம்ன்ட்டு. கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃபில்டர் காப்பி குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமான்ட்டு. ஆரோக்கியம்னு தெரியும், ஆனால் இன்ஸ்டன்ட் காப்பி தூளே யூஸ் பண்ண வேணாம் சொல்கிறாங்க நிறைய பேர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினேன் அந்த செயின் கம்மல் வந்து உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா சோக்கர் சொல்லுவாங்க போல், கழுத்தை விட்டு நமக்கு வரும் பார்த்திங்களா. அதை வந்து இப்போ நான் வந்து அழகாக பேக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ போயிருக்கிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நேபர், ஓகேவா, அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அங்கே தான் போயிருக்கிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நேபாளிக்காரங்க. இங்கே வந்து நமக்கு வந்து க்ளோஸ்னால் அங்கே இருக்கிற குட்டீஸ் தான் எல்லாருமே க்ளோஸ். எங்களுக்கு ரொம்ப அன்பான பிள்ளைங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் அப்புறமா சாம், நிவாஞ்சலி, பாப்பா 4 பேர் தான் போயிருந்தோம். ஜோசப்புக்கு உடம்பு சரியில்லை, அங்கே எல்லாருக்குமே தெரியும். தம்பிக்கு வந்து மஞ்சள் காமலை வந்துச்சு, அதனால் அவனால் எங்கேயுமே வர முடியல. ப்ரேயர் பண்ணிக்கோங்க, அவனுக்கு ரொம்ப சீக்கிரமாக சரியாகணுன்ட்டு. ஃபங்க்ஷன் போயிட்டோம். சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த மழை பெய்கிற சீனெல்லாம் இப்போ நீங்கள் நேரடியாக பார்ப்பீங்க. எங்க உட்காந்து சாப்பிட்டு அவங்க முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியதுதானே? சரி சரி ஓகே, ஒன்றும் இல்லை நோ டிஸ்டர்ப். சாப்பிடு. ஓகே ஓகே சூப்பர். நல்லா இருக்குப்பா பேக்ரவுண்ட்.
என்ன நடந்தாலும் நாங்க சாப்பிடுவோம். இந்த குட்டீஸ் எல்லாம் சாப்பிடுறோம். பாத்தீங்களாங்க என்னையா பண்றீங்க, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு. இத வேற விளாக போட சொல்லி இடம் பற்றாக்குறை கவலை நீங்க பாத்தீங்களா? இடியே விழுந்தாலும் மழையே பெய்தாலும் சொல்லு ஐஸ் 10 ரூபாய்க்கு சுத்திக்குது. உங்களுக்கு யாரு கொடுத்தது? இவன் என்ன உடனே ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்கா? அவளை திருப்பு. கல்பனா என்னம்மா நீங்க? நாங்க உங்களுக்காக தான் வந்திருக்கோம். ஓடுறீங்க. அப்ப எங்க போற? பசிக்குது, சாப்பிடுறேன். சாப்பிடுறேன் உட்காந்து. கடைக்கு போய் போர் அடிக்குதா? கடைக்கு போறியா? ஏய் நீங்க எத்தனை மணிக்கு சாப்பிடுங்க கல்பனாமா? இப்ப 9 o'clock பசி. பிரியாணி அது ஊற தண்ணி ஊறிடும். சப்பா மழை நிக்க பாம்பு வரப்போது. சரியான மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றது நாங்களும் கிடையாது. கை கழுவிட்டு போயிட்டான். வாழைப்பழம் சாப்பிடுறேன் சார். ஆப்பிள் சாப்பிடுறேன் சார். அது சாப்பிடுறியா? எது வேணும்? எல்லாமே இது வேணுமா? இது வேணுமா? இவ்வளவு கொட்டுற மலையில காசு கேட்டா இருக்குது. எடுத்துக்க எடுத்து சாப்பிடு. இது சாப்பிட்டா சாப்பிட்ரு. மழை வந்துச்சு, எவ்வளவு பிரச்சனை வந்துக்குது. யாரு இந்த மிச்சர் சாப்பிட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. இங்க வேற எங்க இருக்கான்? எடுத்துக்கோ, அவன் கை வைக்கிறான் பாரு. ஆர்த்தி அக்கான கூட தடை கூட சொல்லு. அக்கான கூட்டு அவர் மூஞ்சி தடை விட்டு சொல்லு. சூடு சூப்பர் சூப்பர் சூப்பர். பையன் அடுத்தது இப்ப அவனுக்கு தான் அடுத்தது பாரு. இப்போ வேங்க வேங்க வேங்க. தெரியுது தெரியுதுடா தெரியுது. சூப்பர் சூப்பர். அப்படிதான் இருப்பாங்க. பத்து அடிய பபுல நமக்கு தப்பிச்சு போனால பெரிய விஷயமாயி போச்சுடா. ஐயோ ஏதாவது வாழை தான் இருக்கு, தலையில போட்டுடலாமா? எங்க கேவி பாருங்க எங்க செல்லத்தை. இதுதான் இதுதான் தங்க மாமா வந்துட்டாரு கிட்ட. அந்த சைடு பாருங்கம்மா. இங்க வாடா இங்க வாடா இங்க ஓடி வாடா. ஆமா
இந்த அபிமா எப்படி மழை பாருங்க, பந்தலெல்லாம் ஒழுகுது. இதுதான் மண்டபத்தில் வைக்கிறதுக்கும் ஒரு சாமினா போட்டு வைக்கிறதுக்கும். ரொம்ப காசுல இருக்கவங்க மண்டபம்லாம் வைப்பாங்க. நல்லாதான் இருக்கு, ஃபீல் பண்ணாம போங்க கீழே. ஆமா பண்ணாங்க கஷ்டப்பட்டு. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றா, அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றா. பாப்பா நானு இப்பதான் கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் மலையில. எங்க கேவி எப்படி பாத்துட்டு போறோம். இவமா எப்படி இவமா அனுபவம் இருக்கு. நாங்க நிறைய வாட்டி பட்டிருக்கோம். ஆமாம்மா, அடுத்தது இதான் நடக்க போது தெரியும். இன்னைக்குன்னு பார்த்து பெய்யுது. அதுக்கு அடுத்தது இது வெயிட்ல ரொம்ப மழை பெஞ்சா அப்புறமா விழுந்துரும். லைட் ஐயோ நம்ம அவ்வளோ நினைச்சிருக்கோம். நல்லாதான் நினைஞ்சிருக்கோம் நாங்களும். இவ்வளோ பெரிய டவர் வச்சிருக்கிறாங்க உங்க வீட்டு பக்கத்துலயே. இவ்வளோ பெரிய டவர் பாருங்க. போடு, அப்படியே மேலே போயிடு, கையோட மேலே போயிடு. மழை பிச்சு விட்டுச்சு. ரைட்டு போடு, அதுலேயே போடு. ஹாய், இருட்டில் மாட்டிக்கொண்டேன், இவனுடன் கையும் கருவம் மாட்டிக்கொண்டேன். இறங்கவும் மாட்டேங்கிறார்கள், இறங்குறவர்கள் ஓடிடுறாரு. இருட்டில் எலி ஓடுற மாதிரி ஓடுறான். வயல் எலி பிடிச்ச போல இருக்குது. ஓடு ஓடு ஓடுறான், பிடிக்க முடியல. உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப